இன்பம் எய்துக. எல்லா உடலிலும் நோய்கள் தீர்க. எல்லா உணர்வுகளும் ஒன்றுதல் ஆகுக என சொன்ன மகாகவி பாரதியின் மகத்தான வரிகளை நெஞ்சில் ஏந்தி அவையில் மேலும் கீழும் இருக்கிற உங்களை எல்லோரும் வணங்கி என்னுடைய உரையை தொடர்கிறேன். நண்பர்களே, இன்று பாரதியின் பிறந்த நாள். அது தமிழுக்கும் கவிதைக்கும், இன்னும் சொல்ல போனால் அன்போடு வாழும் மனிதர் எல்லோருக்குமான ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏன் அப்படி சொல்றோம்னா, நீதி நிறை குறிப்பா கல்வியை சொல்லுகிற போது அன்பு நிறைந்தவர்கள் மேலோர், யாரிடத்திலே அன்பு மிகுதியாக இருக்கிறதோ மிகுந்திருக்கிறதோ அவர்களே மேலோர் என சொன்னதால் நாம் மேலே இருக்கிறோமோ பாரதி படம் கீழே இருக்கிறதே என்று எனக்கு கூட்டமாக இருக்கிறது. பாரதி அப்படியான 39 ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்து இந்த மண்ணில் மடிந்த மனிதனை இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் 139வது அந்த நாள் பிறந்த நாள். ஒரு மனிதனை 100 ஆண்டுகள் கடந்த பின்னும் அவனை கொண்டாடுகிறோமே என சொன்னால் அவன் வாழ்வு எப்படி வாழ்ந்திருக்கிறார். அதான் பாரதியை படிக்க வேண்டாம். பாரதியை பேசுவதும் பாரதியை படிப்பதையும் விட பாரதியின் வாழ்க்கையை பார்த்தால் தான் நாம் ஒரு பண்புள்ள மனிதனாக, அன்பு கொண்டவர்கள் மேலோர் என்பதாக உயர முடியும். நான் பாரதியை படிக்கவில்லை, பாரதியின் வாழ்க்கையை படிக்க. பாரதியின் வாழ்க்கை தான் எனக்கு அதுவும் கொரோனா சூழல் 7-8 மாதம் முடங்கி கிடந்த நான் மாணவர்களை பார்க்கலாம் என்று ஓடி வந்த போது மாணவர்கள் என்ன ஆசிரியர்களாகவே அறை முழுவதும் நிரம்பியது உள்ளபடியே மகிழ்ச்சி. ஒரு கல்லூரியில் குறிப்பாக முதல்வர் தொடங்கி செயலாளர் என்று எல்லா தமிழ்துறை தொடங்கி எல்லா துறையின் தலைவர்களும் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் கொஞ்சம் மாணவர்கள் இருக்கிற ஒரு சபையில் பாரதியின் வாழ்க்கை குறித்து நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு பேச வேண்டும். பாரதி வாழ்ந்த பிறகுதான் ஒவ்வொரு கவிதையே, அதுதான் நூற்றாண்டு கழித்தும் படித்து தீர்க்க முடியாத வாழ்வின் பெரும் புத்தகம் பாரதி. அவன் சிட்டுக்குருவியை பற்றி அவனை போல உலகில் எழுதியவர் வெற்றி விடுதலை ஆகியிருப்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல என தொடங்கிய அந்த பாடலும், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். பாருங்கள், பாரதியுடைய வரிகளை பார்த்தா தெரியும் அவன் வாழ்ந்துதான் இருக்கிறான். சிட்டுக்குருவிக்கும் பாரதிக்கும் என்ன உறவு இருந்துச்சுன்னா, எப்போதும் சிட்டுக்குருவியை காலையில் வெளியே போயிருந்தவன் காலை எந்திரிச்சுன்னா 6 மணிக்கு பாரதி வீட்டை விட்டு வெளியே போகும். அந்த எட்டையோ இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் காலையில் எழுந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வருவான். நேரத்திலே திரும்பி வந்துடும். பாரதி எப்போதும் நடக்கிற போது தன்னுடைய கையை வீசி நடக்கிற பழக்கப்பட்டவர். அப்படி கையை வீசி வீசி ஒரு தூரம் போயிட்டு திரும்பி வருவாரு. வந்தா சிட்டுக்குருவிக்கு சாப்பாடு போடுவார். சிட்டுக்குருவி காத்து. அப்படி ஒரு நாள் அப்படி போயிட்டு வர்றாரு. அவர் வீட்டு முற்றத்திலே ஒரு 10-15 சிட்டுக்குருவிகள் பாரதிக்காக காத்திருக்கிறது. பாரதி உள்ளே வருகிறார். கையை வீசி வீசி உள்ளே வருகிறார். சிட்டுக்குருவிகள் 10-15 சிட்டுக்குருவிகள் அப்படியே அவன் வரட்டும் என்று காத்துக்கிறார். வந்ததும் பாரதி சிட்டுக்குருவியோடு பேசுகிறார். பாரதி கவிதையை பார்க்காது, வாழ்க்கையை பார்க்கிறார். சிட்டுக்குருவியோடு என்ன பேசுகிறான் பாரதினா, அட செல்லங்களா, இன்னைக்கு நம்ம அப்படி வாழ்ந்தோமா இல்லை. சிட்டுக்குருவியோடு பேசுகிறான் பாரதி. அட செல்லங்களா இருங்க. உள்ளே போய் பார்க்கிறான். செல்லம்மா வாங்கி வந்து அதுவும் குறியாப்பாக வாழ்ந்திருந்தார்.
பாரதி ஒருவர் 2 கையிலும் அழுகிறான். ஒரு காப்படி அரிசி தருகிறார். அந்த காப்படி அரிசியை கொண்டு வந்து வீட்டு முற்றத்தில் இருக்கிற சிட்டுக்குருவிகளுக்கும் உட்கார்ந்த வேலைக்கு அப்படி அரிசியை போட்டார். சிட்டுக்குருவிகள் சாப்பிடுகிறது. சிட்டுக்குருவிகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது வெளியே போன செல்லம்மா வீட்டுக்கு வந்தார். வெளியே போன வீட்டுக்கு வந்து பார்க்கிறார். பாரதி நான் குடியாப்பாக வாங்கி வந்த அரிசியை குருவிக்கு போட்டுக் கொண்டிருக்கிறானே என்பதை பார்த்ததும் செல்லம்மாவுக்கு கோபம் இருக்கிறது. பாரதி அசித்த குழந்தைகளுக்கு சோறு பொங்க பக்கத்து வீட்டில் குடியாப்பாய் வாங்கி வந்த அரிசியை இப்படி குருவிகளுக்கு போட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாயே உனக்கு என்ன பைத்தியமா? செல்லம்மா அப்படித்தான் கேட்கிறார். உனக்கு என்ன வைத்தியமா என்றார். பாரதி எதுவும் பேசலாம். தலப்பாகை கட்டிக் கொண்டிருக்கிற பாரதி காலில் அந்த சொற்கள் விடாததை போல சிட்டுக்குருவிகளுக்கு தானியங்களை போடுவதிலேயே கவனமாக இருக்கிறார். சிட்டுக்குருவியாக போட்டிருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு அருகாமல் வைத்திருக்கிற சட்டை வைத்திருக்கிற தண்ணீரை குடித்து விட்டு மகிழ்ச்சியோடு பறக்கிறது. பறந்த பிறகு உட்கார்ந்த வேலைக்கு செல்லம்மாவை நிமிர்ந்து பார்க்கிறான். குருவிகள் போன ஏன்னா செல்லம்மான அவருடைய குழந்தைகள் பறந்து போன பிறகு செல்லம்மாவை பார்க்கிறான். கோடி செல்லம்மா, நீ வாங்கி வந்த அரிசியை சமைத்திருந்தால் நான் நீ நம் குழந்தை இருவர் பெண் குழந்தைதான் நம் குழந்தை இருவர் ஆக நாள்கள் பசியாது இருப்போம். இப்போது பார்த்தாயா செல்லம்மா, 10-15 உயிர்கள் பசியாடுவதை பார்த்து நீ பரவசம் அடையவில்லையா? ஒரு சின்ன குருவி சின்ன உயிர்கள் பசியாடுவதை பார்த்து பரவசம் அடைகிற மகோ உன்னதமான ஒரு நிலையை அடைந்த மாபெரும் மனிதன் மகாகவி பாரதி இறந்து 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணில் ஒரு மகாகவிகள் பிறக்கிறது. கவி சக்கரவர்த்திகளால் இந்த மண்ணிலே இருப்பதாக சொல்லிக் கொண்டாலும் பாரதியை போல ஒரு கவிஞர் இந்த மண்ணில் கிடைக்கும். பாரதி ஒருவர்தான் உலகில் எழுதிய கவிதையில் பூமி இழந்திலே புதிய ஆத்திச்சூடியை நீங்க படிச்சீங்கன்னா ஒரு வகை வருது, பூமியை இழந்து விடாதே. பாரதியின் இயற்கை என சொல்லுகிற போது ஒரே ஒற்றை வார்த்தை சொல்ற, பூமியை நான் இழந்துடாத உனக்கு இருக்கிறது, நீ வாழுகிற ஒரே வீடும் கூடும் இந்த பூமி தான், அதை இழந்து விடாதே என சொன்ன பாரதியை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பாரதி கண்ணம்மா யார்? பாரதியிடத்திலே இன்னும் நிறைய கேள்விகள் பாரதியை பற்றி ஆராய்ச்சிகள் தொடர்கிறது. ஆய்வு கட்டுரைகள் நிறைய பாரதியார் பல்கலைக்கழகத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம். ஆனால் பாரதி கண்ணம்மா யார் என்று ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது. பலருக்கு சில பேர் தொடர் பார்க்கிறார். பாரதி கண்ணம்மா தொடர் பார்த்த பிறகு அந்த கண்ணம்மா தானா ஒரு பேட்டை தூக்கி கொண்டு 3-4 வாரங்கள் போட்டு அப்படியே நடந்து ஓடுகிற போது நம் பயல்களெல்லாம் பார்த்து முகநூலில் கிட்டாக்கி போல முகநூலில் அவர்கள் அடிக்கிற நூற்றி அந்த பேட்டை தூக்கி கொண்டு கண்ணம்மா போகிறாரே அந்த கண்ணம்மானா? பாரதி எழுதிய கண்ணம்மா சொந்தம்மாளை போன்று ஏன் எழுதுறாருமா? ஆத்திச்சூடியை பார்க்கிறான், அப்பை எழுதிய ஆத்திச்சூடியை பார்க்கிறான், அப்பை சொல்லுகிறாள், கையல் சொல் கேளாதே. நம்முடைய மெகா தொடரை கூட பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக இருப்பதை கூட அப்பையினுடைய ஆத்திச்சூடியில் கையல் சொல் கேட்காத, பொம்பளை பெற்று எப்ப கேட்காத, கேட்டா விளங்காது. பாரதி பார்க்கிறார் கையலை முயற்சி. நீங்க பாரதி அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அடிக்கிறார், அப்பை சொல்லுகிறார், ஒரு பெண் வந்து அவர் சொல்ல கேட்கக்கூடாது என சொல்லுவது தவறு என புரிந்து கொண்டு பாரதி கையலை உயர்வு செய் என்று சொல்லி தன்னுடைய காதலியாக செல்லம்மாளை தன் மனைவி 14 வயது பாரதி, செல்லம்மாளுக்கு 7 வயது, 20 7 வயது செல்லம்மா
14 வயது பாரதி குழந்தை திருமணம் செய்து கொண்டவர் பாரதி. காந்தியின் புதுமையாக அப்படித்தான் திருமணம் செய்து கொண்டார். அன்னைக்கெல்லாம் இப்படித்தான் சாதாரணமா குழந்தை திருமணங்கள் இருந்துச்சு. 12 வயது ஆகிற போதுதான் செல்லம்மாவை காதலிக்க தொடங்குகிறான். செல்லம்மாவின் கண்களை பற்றி பாரதி ஒரு கவிதை எழுதும். சுற்று விழிச்சுடதான் கண்ணம்மா சூரிய சந்திரன். என்னுடைய கண்களை பார்க்கிறேன், அது சூரியன் சந்திரன் தெரிகிறது என்று செல்லம்மா செல்லம்மா என்றுதான் எழுதினான். ஆனாலும் பாரதி கடைசியாக ஒரு 10 புத்தகங்கள் தேர்வு செய்திருக்கிறார். இந்த புத்தகங்களை எல்லாம் போட வேண்டும், எனக்கு ஒரு 100 ரூபாய் பணம் வேண்டும். நான் ஒரு 10 புத்தகங்களை தொகுத்து வைத்திருக்கிறேன். 10 வேறு வகையான புத்தகங்கள், கட்டுரைகள் இருக்கிறது, நவ கவிதைகள் இருக்கிறது, மரபு கவிதைகள் இருக்கிறது, நான் எழுதிய கட்டுரைகள் இருக்கிறது. நான் ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆசிரியராக இருந்து உலகத்துக்கு கிட்டத்தட்ட சர்வதேச அளவில் எழுதிய கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து புத்தகமாக போட்டால் ஒரு 10 புத்தகம் தேரும். எனக்கு ஒரு 100 ரூபாய் அனுப்புவீர்கள், ஒரு புத்தகத்தின் வரை 10 ரூபாய், எனக்கு 100 ரூபாய் அனுப்புவீர்கள் என்று பாரதி கேட்டதற்கு தமிழ்நாட்டில் இருந்தல்ல, இந்தியாவில் இருந்துள்ள எங்கும் ஒரு 100 ரூபாய் எனக்கு பணம் வரவே. பாரதி ஆசைப்பட்ட 10 புத்தகங்களை போட முடியும். ஆனால் பாரதி பார்த்து எழுதியிருப்பார். வெள்ளி பனிமலையில் மீது உலாவோ இமயமலையில் போய் அப்படியே மேலே ஏறி இறங்கும். வெள்ளி பனிமலையில் மீது ஏறி அப்படியே உலாவும். அடி மேலே கடல் முழுதும் கப்பல். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள்பட்டு ஓடி பாடி அந்த பாரதி வாவூசி ஒரு கப்பலை சொந்தமாக வெளியிட வேண்டும். உலகத்தில் குறிப்பாக காலனி ஆதிக்க நாடுகளிலிருந்து ஒரு தமிழன் ஒரு கப்பலை சொந்தமாக அவன் இந்த கடலிலே விட வேண்டும் என்பதற்காக ஊரூராய் போய் காசு வசூல் செய்து வாவூசி இடத்திலே கொடுத்து ஒரு கப்பலை வாங்கி அந்த கப்பலை விடுகிற ஒரு பாரதி எழுதுகிறார். ஏன்னா நம்ம கையில கப்பல் இருக்க வேண்டும், பெரும் தொழில்கள் நம் கையில் இருக்க வேண்டும், சுயசார்போடு நாம் வாழ வேண்டும் என்று கண்ட பாரதியின் கனவு இன்னைக்கு நெசமா இருக்கா? எந்த கம்பெனிகளை நாம் திருப்பி அடித்தோமோ, எந்த கம்பெனிகளை வேண்டாம் என்று நாம் எல்லாம் விரட்டி அடித்தோமோ, அந்த கம்பெனிகள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் இருந்து வெகு சௌரியமாக பார்க்கிறோம். சாலையிலிருந்து சோலை வரைக்கும் எல்லாம் கார்பரேட் மயமாகி உலகமயமாகி பாரதியின் கனவுகள் எல்லாம் பொடிப்பொடியாகி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் நாம் 100 ஆண்டு கடந்த ஆணையும் கொண்டார். இனி பாரதியை போல் ஒரு வரம் எட்டைய புறத்தானுக்கு இணையான புலவனை எங்காச்சும் பார்க்கையா மாடத்தை ஒரு பாடலை நாம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டேன். எட்டைய புறத்தானுக்கு இணையான புலவனை எங்காச்சும் பார்க்கையா மாடத்தின். அப்படி இனி பாரதியே இல்லை. பாரதியை போல ஒரு மனிதன் இதுவரைக்கும் பிறக்கல என்று இந்த கையலை உயர்வு செய் என்ற ஒரு வார்த்தையை எழுதி கண்ணம்மாவை செல்லம்மா எழுதினாலே ஏன் கண்ணம்மாவா மாறிச்சு அப்படின்னா, செல்லம்மாவின் தம்பி பெயர் அப்பாதுரை. அப்பாதுரை பாரதியின் கவிதைகள் அச்சுக்கு கொண்டு போகிறார். அச்சுக்கு கொண்டு போக நினைக்கிறார். தன்னுடைய தந்தையின் பெயரை பாரதி எழுதியிருக்கிறார். ஒரு பெண்ணின் பெயர் இப்படி பாடலின் வரியில் வருவது சரிதானா? அது சரியாக இருக்காதே என்று அப்பாதுரையே முடிவு செய்து செல்லம்மா என்கிற பெயரை கண்ணம்மா என்று மாற்றினார். இதுதான் பாரதிக்கு எப்போதெல்லாம் மகிழ்ச்சி வருகிறது, எப்போதெல்லாம் பெண்களை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறானோ இதெல்லாம் சக்தியை பாடுவார். சக்தியை பாடுவார். ஒரு சக்தி சொல்லடி சிவசக்தி என்னை தொடர்ந்தும் அறிவுடன் படைத்து விட்டார். 10 புத்தகம் நான் போடணும்னு நினைச்சேன். ஒரு பையன் காசு கொடுக்கலையே. போவோம் அவனுக்கு ஒரு பையன் காசு கொடுக்கல. 100 ரூபாய் அனுப்புங்கள் என்று பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொண்ட பிறகு
பாரதியும் 10 புத்தகங்களில் ஒரு புத்தகத்துக்கு கூட பணம் அனுப்பாமல் இருந்தபடி சொல்லுகிறான். நொந்துக்கிறான் மனுஷன். வல்லடி சிவசக்தி வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுள்ளது. மாநிலம் என்பது ஸ்டேட் அல்ல. பாரதியினுடைய அந்த மாநிலம் என்பதற்கு பொருள் இந்த பூமி பெரிய நிலம். எங்கெல்லாம் இந்த நிலம் பூமியில் இருக்கிறதோ அந்த நிலமெல்லாம் பயனுறுகிற புத்தகத்தை, என்னுடைய எழுத்தை, என்னுடைய அறிவை புத்தகமாக்கி வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு அந்த புத்தகத்தை அச்சாக்கி பார்க்கிற வாய்ப்பை பாரதிக்கு நாம் பாரதியை பற்றி 100 ஆண்டு கடந்து கொண்டார்கள். பாரதியை கொண்டது யார் என்று ஒரு பட்டிமன்றம் நடந்தது. யார் பாரதியை கொண்டார்? 39 வயதில் பாரதியை கொண்டவர் ஒரு அறிவாளி. பாரதி 39 வயதில் ஒரு சான்றார். அதை கொண்டது யார் என்று ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது. பெரும்பாலும் யானை காரணம் காட்டலாம். பெரும்பாலும் யானை இருக்கிற அந்த யானை மதம் பிடித்த ஒரு யானை பாரதியை கீழே போட்டு நிறுத்தி விட்டதாக நாம் பலரும் நம்பிக்கொண்டு பேசிக்கொண்டு வருகிறோம். உள்ளபடியே பாரதி தினமும் ஆணையும் அருகில் போகிறார். அதுக்கு வெள்ளம் கொடுத்து பழக்கப்பட்டவர், யானைக்கு தேங்காய் கொடுத்து பழக்கப்பட்டவர் அன்றைக்கும் யானையும் அருகில் போகிறார். நபர்களை யானைக்கு மதம் பிடிக்கிறது. சில பேர் காட்டுக்குள் வாழ்கிற விலங்குகளில் யானைக்கு மட்டும்தான் மதம் பிடிக்கிறது என்று மதம் என்றாலே வேற மாதிரியான ஒரு பொருள் நமக்கு. மதம் பிடித்தவர்கள் மனிதர்கள் தான். விலங்குகளிடத்திலே மதம் பிடித்தது. யானைக்கு அது ஒரு இனப்பெருக்க காலத்தினுடைய ஒரு உண்டு. அது அப்படித்தான் நடந்து. அது தெரியாமல் அருகில் போகிறான் பாரதி. அதற்கு கோபத்தோடு இருக்கிறது. யானை பாரதி வந்ததும் வெள்ளத்தை கையில் கொண்டு அருகில் வந்ததும் ஓடி வந்து யானை பாரதியை முட்டுகிறது. முட்டி கீழே தள்ளி விடுகிறது. பாரதி அப்படியே விழுந்தவன் கீழே. நல்ல வேலை பாரதி முன்காசு கட்டி இருப்பது ஒரு வகையில் நல்லது. நாமும் வாகனத்தில் போகிறதோடு ஹெல்மெட் போட்டுக் கொள்வதும் நல்லது. பாரதி இப்படியே பின்னாடி விழுந்தவன். பூனை கண்டு ஓடி வந்து பாரதியை குறிப்புகிறான். ஆணை கோபத்தில் பாரதியின் நெஞ்சை நோக்கி காலை வைக்கிறது. சாதாரண பாரதி அப்படி அஞ்சு நாளாயும் காலடிய வாழ பாரதிதான் மரணத்தை கண்டு பயந்து அவனுக்கு எங்க போச்சுன்னா, ஒரு பெரிய யானை தான் உப்பரப்பிட்ட மண்ணாக படுத்திருக்கிற போது ஓடி வந்து ஒரு முன்னத்தங்காலை எடுத்து பாரதியை நெற்றில் வைக்கிறது. ஆனால் குதிக்கவில்லை. பாரதியை உற்று பார்க்க அப்படியே காலையில் செய்ய வச்சது. பாரதி பயந்து பிறகு கிடைக்கிறார். பயந்து கிடைக்கிறார். கோடை கட்டம் தூக்கி கொண்டு போகிறார். 30 நாட்கள் படுத்த படுக்கையாக இருக்கிறார். ஒரு பெரிய பயம். ஒரு யானையும் நெஞ்சில் காலை வைத்து விடும். ஒரு யானை நீண்ட ரத்தத்தோடு இருக்கிற அந்த கோவில் யானை நெஞ்சில் காலை வைத்து பிறகு எடுத்து கீழே வைத்து விட்டது. ஒரு மிதி மிதித்திருந்தால் பாரதி அப்படி நசுங்கி போயிடும். பழமோ நசுங்கி போயிடும். ஆனால் அந்த யானை செய்யவில்லை. எல்லோரும் யானையை திட்டுகிறார்கள். இந்த கோயில் யானைக்கு மதம் விதித்து விட்டது என்று எல்லோரும் யானையை திட்டுகிறார்கள். இந்த யானையை கொண்டு போய் எங்கு விடுவது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 30 நாள் படுத்த படுக்கையாக இருந்து 30 நாள் கழித்து தன்னுடைய ஆபீஸுக்கு வருகிறார். சுதேசமித்திரன் என்கிற ஒரு பத்திரிகையின் ஆசிரியர் இந்த உலகத்திலே குறிப்பாக கார்ட்டூனிஸ்ட்ல மிகச்சிறந்தவர் பார். அவரே கார்ட்டூன் போட்டுள்ளார். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நுட்பமாக எப்படி கார்ட்டூன் போடுவது என்று பாரதியிடத்திலே கற்றுக்கொள்ள அழகான கார்ட்டூன் வச்சிருப்பார். மிகச்சிறந்த பத்திரிகையா, மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பார். பாரதியின் பன்முகங்களை பேசிக்கொண்டே போகிறார். ஆனாலும் பாரதி கைப்பட முதல் எழுதுகிறார். கோவில் யானை தலைப்பு. நாம் பாரதியை இன்னும் படிக்கவில்லை.
வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் புரட்டி புரட்டி படித்தாலும் தீராத பக்கங்களில் நிரப்பி இருக்கிறான் பாருங்கள். அவர் எழுதிய தலைப்பு கோவில் யானை. எடுத்த எழுப்பிலேயே எழுதுவான். இந்த கோவில் யானைக்கு என்ன யார் என்று தெரியவில்லை. தெரிந்திருந்தால் இந்த வேலையை அது செய்திருக்காது. ஒரு அன்பு நிறைந்தவன் தான் அருகில் இருக்கிறான் என்று யானை அப்போது தெரியாததால் கோபத்தில் என்னை முட்டி தள்ளியது. பாரதிய வாக்குமூலம் தள்ளியது. ஆனால் நான் கீழே விழுந்து மல்லாக்கு விழுந்திருக்கிறேன். யானை ஓடி வந்து தன்னுடைய நெற்றின் மீது காலை வைத்து என் முகத்தை பார்க்கிறது. நான் யானையின் கண்களை பார்க்கிறேன். முக்கியமான ஒரு செய்தி, முக்கியமான செய்தி. புதிய பாரதி யானையின் முகத்தை பார்க்கிறான். யானை அப்படியே இந்த கண்களால் பாரதியை பார்த்து விட்டு அன்பான ஒருவரை, பாரதியின் பிள்ளையவர். பாரதி யாரு? சக்தியின் பிள்ளையவர். இந்த பாரத தேசத்திற்கு விடுதலை வேண்டும் என்று எழுதுகிறவர். எல்லா உயிர்களும் இன்பம் எய்த வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நல்ல மனிதனை விதித்துக் கொள்ளக்கூடாது என்ற கருணையோடு இப்படி ஒரு தவறை செய்துவிட்டானே என்று வருந்தி அதன் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை நான் பார்க்கிறேன் என்று கைப்பட எழுதுகிறார் பாரதி. கோவில் யானை என்கிற தலைப்பில் எழுதிய சுதேசத்திரன் கட்டுரையில் பாரதிக்கும் யானைக்கும் இருந்த உறவில் என்னை இன்னாருக்கு அறியாமல் தள்ளிவிட்டதற்காக யானை வருந்தியது என்று யானைதான் வருந்தியது. நான் யானை மீது எந்த வருத்தமும் இல்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னவன் 8 மாதம் கழித்து ஈரோட்டுக்கு வந்தான். ஈரோட்டிலே ஒரு கூட்டம், பொதுக்கூட்டத்திலே பாரதி பேசுகிறது. அந்த கூட்டத்தினுடைய தலைப்பு மனிதனுக்கு மரணம் இல்லை. மனிதனுக்கு மரணம் இல்லை என்று பேசுகிறார்கள். அதுதான் ரொம்ப சிறப்பு. இன்றைக்கு அவனுடைய பிறந்த நாளில், இன்றைக்கு பிறந்த நாளில் அவன் மரணம் இல்லை என்கிறான். அது எவ்வளவு உண்மை என்று நாம் உட்கார்ந்தே பார்க்கிறோம். அவனுக்கு மரணம் இல்லை. 30 நிமிஷம் பேசலாம். மனிதனுக்கு மரணம் இல்லை என்று பேசிவிட்டு ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதை பிறகு அவன் எழுதுகிறான். எப்படி எழுதுறான்னா, மனிதனுக்கு மரணமில்லை என்று பேச்சு முடிந்த பிறகு போய் பத்திரிகையிலே ஒரு கவிதை எழுத வேண்டும் என்று எழுதுகிறார். அந்த கவிதை எழுதுகிறார். தேடிச்சோர் தினம் என்று. நான் இந்த ஒவ்வொரு ஆண்டும் நான் பெரும்பாலும் கல்லூரிக்கும் போது, பள்ளிகளுக்கும் போது பாரதி விழா. அது செப்டம்பர் 11 சரி, டிசம்பர் 11 ஆண்டும் நான் ஏதேனும் ஒரு கல்லூரியில் பள்ளியில் இருந்து மாணவர்கள் வேலை வந்து இந்த தேடிச்சோறு நிகழ்ந்து கவிதையை முழுசாக சொல்லவே மாட்டார். ஆசிரியர்களும் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் மாணவர்களும் சொல்ல மாட்டார்கள். தேடிச்சோறு நிகழ்ந்து கதைகள் பேசி அப்படி இப்படி சொல்லி விட்டுருவாங்க. தவிர அவன் அந்த தன்னுடைய எல்லாவற்றையும், தன் வாழ்க்கையின் அனுபவங்களை எல்லாம், தன் வாழ்நாளில் சேகரித்திருக்கிற ஆற்றலை எல்லாம் ஒட்டி ஒரு 6 மணி எழுதுகிறார். அதுதான் தேடிச்சோறு நிதம் இன்று சில பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாரி துன்பம் மிக உழந்து வாக்குமூலம் கொடுக்கிறாங்க. ஏழிச்சோர் நிலம் சென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழந்து நரைகூடி இளப்பருவம் எய்தி பிறர் வாழ பல செயல்கள் செய்து அப்புறம் நரைகூடி இளப்பருவம் எய்து கொடுங்கூற்றுக்கு இரையாகி, கொடுங்கூற்றுக்கு இரையாகி பின்னாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வேறு என்று நினைத்தாயோ வீரமாற்றி 39 வயதில் போய் சேர்த்து நகை எனக்கு கூடாது,
நிறையில் தலையில் நீங்கள் பார்க்க முடியாது. என்னுடைய கிழவனான ஒரு பருவத்தை நீங்கள் பார்க்க முடியாது. தீர்க்கதரிசி பதவி சொல்ல முடியுமா? மனிதனுக்கு மரணமில்லை என்று ஈரோட்டில் கருங்கல் பாளையத்தில் வேறெங்கும் ஈரோட்டில் கருங்கல் பாளையத்தில் பேசி முடித்து விட்டு வந்த பாரதி நான் எப்படி இந்த பூமியை விட்டு போவேன் என சொல்லிவிட்டு சொல்லுவார், எனக்கு எந்த காலத்திலும் மரணம். நான் படைப்பதுதான் நான் இறைவன். இறைவன் எந்த காலத்திலும் இறப்பது. அதுதான் பாரதி சொல்லிவிட்டு போயிருக்கிறது. அந்த இயற்கையை நேசிக்க வேண்டும். நாம் நேசிக்கிற பூமியை கிடந்து விட மண்ணும் இமயமலையும் மலையே இன்னும் இமயமலையை அப்படி சொன்னா இன்னைக்கு இமயமலையில் தப்பு வைப்பதில்லை என்பதோடு பேச வேண்டும். இமயமலை பருவநிலை மாற்றத்தில் பருவங்கள் திசை மாறி இந்த பூமி குறிப்பாக வெப்பமானதற்கு பிறகு நீ உருகிட்டே விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் இன்னும் 20 ஆண்டுகள் இந்தியாவில் கங்கை என்கிற ஒரு நதி இருந்ததுதான் சுவடுகள் போல இருந்தார். நமக்கெல்லாம் ஆச்சரியமா இல்லையா? கங்கை நதி இருக்காது. என்ன சார் சொல்றீங்க? விஞ்ஞானிகள் ஆய்ந்து பார்க்கிறான், தட்பவெப்ப நிலையை பார்க்கிறான், முழு வெப்பத்தை பார்க்கிறான், பருவங்கள் திசை மாறி இருக்கிறதை பார்க்கிறான். பார்த்துவிட்டு சொல்லுகிறான், இந்தியாவில் கங்கை என்ற ஒரு பிரமாண்டமான பெரிய நதி ஓடுவதற்கான சூழலுக்கு போகும். இமயமலை இருந்த இடம் தெரியாமல் போகும். நான் நம்ப முடியும். நம்பித்தான் ஆகணும். எப்ப நம்புறோம்? கொரோனாவுக்கு பிறகு நம்புகிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு உண்மையை நம்மை 60 நாட்கள் உள்ளே உட்கார வைத்து 8 மாதம் ஒரு முகக்கவசம் போட்டு சமூக இடைவெளியை தந்து சானிடைசர் ஊற்றி கைகளை கழுவிக்கொண்டே இருக்கும்படி ஒரு தண்டனை தந்திருக்கிறது என்றால் இமயமலை காணாமல் போகும் என்பதற்கும் சாட்சியாகவே பருவநிலை வாங்கி குறிப்பாக தாஜ்மஹாலை சொல்ல வேண்டும். ஏன்னா உலக அதிசயங்களில் தாஜ்மஹாலும் ஒன்று. தாஜ்மஹாலை பாடாத கவிஞர் உலகிலே எல்லா கவிஞரும் தாஜ்மஹாலை பாடுவதற்கு தன்னுடைய கவிதைகளில், தன்னுடைய நாவல்களில், தன்னுடைய கதைகளில் தாஜ்மஹாலை ஒரு காட்சியாக, ஒரு சித்திரமாக, ஒரு பாத்திரமாக வைப்பதற்கு தாஜ்மஹாலின் அழகு மட்டுமல்ல, கட்டிட கலை மட்டுமல்ல, அதற்கு வேறுபட காரணங்கள். அது ஒரு காதல் சின்னமாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் உலகத்திலே 7 அதிசயமான இந்த தாஜ்மஹால் எப்படி கட்டப்பட்டதுன்னா அது முழுக்க வடிவக்கற்களால் கட்டப்பட்டது. இந்த கற்கள் இவங்க எங்கே இருந்தாங்கன்னா ஒரு காவிரி படுகை இருந்திருக்காங்க. நீங்க டெல்லியும் இந்த பக்கத்தில் கங்கையும் காவேரியும் எடுத்துக்கணும். காவேரி படுகையிலிருந்து இந்த வெண்கற்களை கொண்டு போய் ஒரு பெரிய கட்டடம். எதற்காக அப்படி கட்டுறான்னா இந்த கற்களில் இருக்கிற பெருமை தான் கட்டணும். இந்த கற்களை காலையில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இளசிவப்பு, மதியம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நிறத்தில் இருக்கு, சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இப்பால் வந்து 3 நேரமும் எவ்வளவு வெப்பம் அடிக்கிறதோ அந்த வெப்பத்துக்கான அந்த டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை அந்த உஷ்ணத்தை உள்வாங்கிக் கொண்டு கண்ணை பிரதிபலிப்பதில் தாஜ்மஹால் உலகத்தில் அதிசயம். அதுதான் தாஜ்மஹாலின் உலக அதிசயத்திற்கு காரணம். ஆனா இன்னைக்கு அந்த அதிசயம் காணாமல் போச்சு. கடந்த 8 ஆண்டு காலமாக தாஜ்மஹால் இருக்குமா இல்லையா தெரியாது. என்ன காரணம் என்றால் டெல்லியில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற காற்று மாசு. நம்ம எல்லாம் இந்த முகமூடி போடுவதற்கு முன்பே சின்ன குழந்தைகள் கூட, பிறந்த சின்ன குழந்தைக்கும் அந்த போட்டுருப்பாங்க. டெல்லியில் காற்று மாசு என்ன பண்ணுதுன்னா அந்த பழிங்கள் இருக்கிற அந்த ஆற்றலை, குறிப்பாக ஒளிரும் தன்மையில் இருக்கிற அந்த ஆற்றலை இந்த காற்று மாசு சிதைத்து அதை பொடி பொடியாய் இருக்கிறது. கோதாக்குறைக்கு யமுனை நதி கரையோரம் தாஜ்மஹால் இருக்கிறது. யமுனை நதி கரையினுடைய அந்த நீரினுடைய மாசு, காற்று மாசு, நீர் மாசு இரண்டும் சேர்ந்து தாஜ்மஹாலை அதிசயத்தை, உலக அதிசயங்களில் ஒன்றான
காலம்பகாலை காணாமல் செய்து வருகிற காலம் நாம் வாழ்கிற காலத்திலேயே. ஆனால் அப்போது விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், இமயமலை 20-25 ஆண்டுகளில் காணாமல் போவது சின்னம் அப்படின்னா உறுதியில் இருக்கும். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையை கொடுக்கும் செய்து விட முடியாது. நமக்கு பக்கத்தில் இருக்கிற மலை, நமக்கு பாலக்காட்டில் இருக்கிற மலை தான் மேற்கு தொடர்ச்சி, பொள்ளாச்சியில் இருக்கிற. ஏன் செய்ய முடியாதுன்னா, இயற்கையின் எல்லா சீற்றங்களையும் எதிர்கொண்டு நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே இருக்கும். அது இயற்கையால் சீரழிக்க முடியாது, இயற்கையால் அதை ஒருவரும் சிதிலப்படுத்த முடியாது. ஏனெனில் அது இயற்கையின் எல்லா சீற்றங்களையும் உருவாக்கி பழகிக்கும். அங்கிருந்து காவேரி நமக்கு எப்போதும் கிடைக்கும் என்றாலும் நாம் காவேரியின் தண்ணீரை ஒழுங்காக வச்சிருக்கிறோம். பாரதியின் நாளில் நாம் கடைபிடிக்க நாம் பேச வேண்டிய ஒரு செய்தியை உங்களிடத்தில் கட்டாயம் பகிர்ந்து கொண்டால் நல்லது நான் நினைக்கிறேன். ஒரு சிறுவன் கடவுளை சந்திக்க வேண்டும் என்று கடவுளை நேரில் பார்க்க வேண்டும், கடவுளோடு பேச. பாரதி கடவுளோடு சொல்லி சிவசக்தி இதுவும் ஒரு முறை பராசக்தி புத்திரத்திலே இரவு அழுவான் பாருங்கள். நீங்கள் அந்த கதையெல்லாம் அந்த கவிதையெல்லாம் படித்திருந்தால் உண்மையில் பாரதியை பேசவே முடியும். 39 வயதில் என்னை கொண்டது யார் என்று பாரதி வாக்குமூலம் கொடுத்து என்னை கொண்டது யாரை எல்லாம் வறுமை, பாரதியை கொண்டது வறுமை, யானை அல்ல என்று பாரதி சொல்லுவார். ஒரு முறை பாரதி இரவு அழுவான். என்னை இவ்வளவு பெரிய அறிவாளியாக, என்ன பெரிய அறிவு பாரதிக்கு? 13 மொழி அவள் கட்டுப்படுத்தும். பிரெஞ்சு, ஜெர்மனி, ஆங்கிலத்தில் பரவலாக பேசுகிறவர்கள். ஆங்கில உலகை அழகாக மொழிபெயர்க்கிற திறன். ஆங்கிலத்தில் பேசிய, ஆங்கிலத்தில் எழுதிய, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆங்கிலேயே அசத்த அளவுக்கு பேசுகிற வல்லமை கொண்ட வார்த்தை, 13 மொழி தெரிந்த வார்த்தை. நாம் இந்த மொழிகளிலே தமிழ்மொழியை போல் வேறெங்கும் இனிதானது வேறெங்கும் காணோமே நினைச்சிருக்காங்க. அவருக்கு யோகியது இருக்கிறதா? 13 மொழி தெரிந்தது, எழுத படிக்க அவனுக்கு 8 மொழி தெரியும். எழுத்தை கரகராக எழுதுவாங்க. அவன் எல்லா மொழியும் ஆய்வு செய்து சொல்லுகிறான், தமிழை போல் இனிதான ஒரு மொழி உலகத்தில் இல்லை. நானும் கூட பாரதியோடு குறி சொல்லுகிறார். ஒருவேளை தமிழ் மீது அவனுக்கு இருக்கிற அதீதமான கால உறவு தமிழை கொண்டு வந்து இப்படி அவன் மிக உணர்ச்சியோடு இருக்குகிறானோ என்று பார்த்தோம். அண்மை காலத்திலே குறிப்பாக கீழடியிலும் ஈரோடு மாவட்டம் கொடுமணலிலும் அகழ்வாய்வுகள் நடக்கிறது. நான் அகழ்வாய்வு களத்தில் இருந்தேன், ஒரு புத்தகமும் இருந்தேன். என்ன ஆச்சரியம் என்றால், 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் நெடில் எழுத்துக்கள் ரொம்ப ஆச்சரியம். தோண்ட வெறும் சட்டிகள் கிடைக்கிறது, சட்டிகள் அவரவர் பெயர் எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மொழி 4000 ஆண்டுகளுக்கு முன்பு மிகச் சிறப்பாக தான் செய்த ஒரு சட்டி தன்னுடைய சொந்த பெயர் இருக்கிறது, நெடில் எழுத்திருக்கிறது, குளிர் இருக்கிறது. எது ஆ எது ஆ என்று வெகு தெளிவாக தெரிந்த, இலக்கணம் தெரிந்த ஒரு மொழியாக 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் இருக்கிறது என்பதற்கு ஈரோடு மாவட்டம் சாட்சியாக இருக்கிறது. மதுரை மாவட்டம், குறிப்பாக சிவகங்கையின் கீழடி இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த உலகில் மூத்த மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது. பாரதி சொன்னது வேறு எந்த மொழிக்கும் ஒரு சாட்சி. உலகிலே மூத்த மொழிகள் 6. 6ல் 5 மொழிகள் 5, மொத்தமாக 5 மொழிகள் 5. இன்னும் இளமையோடு நாம் பேசுகிற போதே, நாம் முதலில் நம்முடைய நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் தொடக்கத்திலே தமிழ்தாய் வாழ்த்து சொல்லுகிற போது சொன்னோம், உன் சீர் இளமை திறமியந்து, உன் சீர் இளமை திறமியந்து வாழ்த்துதுமே.
இன்னும் இளமையாக 4000 5000 ஆண்டுகள் கழித்து இளமையாக வளர்கிற மொழியாக தமிழர்கள் நாகரிகம் எவ்வளவு வளர்கிறதோ, தமிழர்கள் எப்படியெல்லாம் வளர்ந்தார்களோ அவர்கள் கூட சேர்ந்து வளர்ந்து நிற்கிற உலகில் மூத்த மொழியாக இருக்கிற தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழுக்கு நிகரான மொழி உலகில் இல்லை என்றால் அவனுக்கு சாட்சி இப்போது அவன்தான் ஒரு இரவில் அழுகிறான். கல்லர்கள் கேள்வி அழுகிறான். பராசக்தி இடத்திலே சொல்லி அழுகிறான். இந்த பாரதி அறிவுமிக்கவர், என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்ட தாயே, என்னை உப்புக்கும் புளிக்கும் அல்லாத வைத்து விட்டாயே. நாம் இன்றைக்கும் வந்தவர் பாரதியை கொண்டாடுகிற, பாரதியை பேசுகிற, இத்தனையும் பார்க்கும்போது நமக்கு பாரதியை வறுமைக்கு படி கொடுத்திருக்கிறோம். பாரதியை யானைக்கு படி கொடுத்தவர்களை வறுமைக்கு படி கொடுத்திருக்கிறோம். இந்த வழியை பாரதி சொன்ன அந்த கடைசி வழியை சொல்லி முடிக்கலாம். அந்த சிறுவர் கடவுளை பார்த்து ஆசைப்பட்டவர் நேரடியாக ஒரு ஞானியிடத்துக்கு போகிறார். ஞானியிடத்திலே கேட்கிறார், ஐயா கடவுளை பார்க்கிறது. ஞானி சொல்லுகிறார், கடவுளை பார்க்க முடியாது. ஏனென்றால் கடவுளை உணரத்தான் முடியும். எப்படி நாளைக்கு நாளை கூட்டிக் கொண்டு போகிறார். அது ஒரு காடு. காட்டில் அங்கு பெரும்பாலும் மனிதர்களிலே சின்ன ஆறு ஓடி, அந்த ஆற்றோடு உட்கார வைக்கிறார். சிறுவன் அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார். பெரிய பெரிய மரங்கள், சிறுவனுக்கு முன்பு ஒரு 4000 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி அகன்ற பெரிய மரங்களில் உட்கார்ந்திருக்கிறார். மரத்திலே ஏராளமாக மரங்கள், தண்ணீர் ஒரு சத்தம், அமைதியாக இருக்கும்போது உள்ளத்துக்குள்ளே மகிழ்ச்சி வருகிறார். சொல்கிறார், நான் கடவுளை பார்த்திருக்கிறேன். என் உள்ளம் மிகுந்த சந்தோஷத்தோடு, எனக்குள்ளே ஆறு ஓடி, எனக்குள்ளே பறவைகள் பாடுகிறது. கடவுளை உணர்ந்து ஊட்டி கடக்க வேண்டும். ஒரு மனிதன் கடந்தால், உள்ளே கடந்தால் கடவுள் உள்ளே கிடக்கிறார் என்பதற்கு பொருள். நான் கடவுளை உணர்ந்து விட்டேன் என சொன்னவர் எல்லோ இடத்திலும் போய் சொல்லுகிறார், கடவுளை உணரலாம் பார்க்க மாட்டேன். எல்லோரும் போகிறார்கள், எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்து கடவுளை பார்க்கிறார்கள். கொஞ்ச நாளில் அந்த இடம் ஒரு பெரிய கோயில் கட்டப்பட்டது, மரங்கள் வெட்டப்பட்டது, நிறைய புதிய புதிய இடங்கள் விடுதிகள் என்று இயற்கை அழைக்கப்பட்டது. இப்போது கடவுளின் சட்டம் கடவுள் இல்லை. மனிதர்களின் இறைச்சல், மனிதர்களின் கூச்சல், வாகனங்களின் கூச்சல் என்று கடவுளை காணாமல் போயிருந்தார். சிறுவன் மீண்டும் அவரை தேடி போன ஞானியிடத்திலே இப்போது கடவுளை இல்லை என்று கேட்டார். வாகனத்துக்கு போய் மந்திரத்தை காட்டி சொல்லுவார், மனிதர்கள் எங்கே எங்கு கூட்டமாக இருக்கிறார்களோ, மனிதர்கள் எங்கு இயற்கையை நாசப்படுத்துகிறார்களோ கடவுள் இருக்க மாட்டார். கடவுள் இருக்க வேண்டுமானால் இயற்கையை காப்பாற்றுங்கள், உங்கள் பூமியை இழந்து விடாதீர்கள் என்று பாரதி சொல்கிறார். பாரதி சொன்ன இந்த பூமியை எல்லோரும் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றுங்கள் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன்.